2 பேருமே ஒரே அலுவலகத்தில் பணிபுரியுறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே அதீத காதல். ஆனால் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அந்த பையன் நட்பா பழகிற மாதிரியே தெரியுது. ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. 2 பேருமே திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்த்தவங்க. ஊருக்கு போகிறாங்க. பஸ்ஸு புக் ஆகிடுச்சு. கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸும் நகர்ந்துருச்சு. 2 பேரும் எக்கச்சக்கமான வார்த்தைகளில் சந்தோஷமாக பரிமாறிக்கிட்டு போகிறாங்க. மணி 11 இருக்கும். அந்த பொண்ணு அசதியில் தூங்கிடுறா. திருச்சி பேருந்து நிலையம் வருது. இவன் அந்த பொண்ணை கடந்து கீழே இறங்கி போகிறான். இவன் திடீர்னு முழிப்பு வருது. அவள் எழுந்து பார்க்குறா, அவனை காணோம். 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு. அவளுக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகிடுச்சு. தேடி தேடி பார்க்குறா, ஆளை காணோம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அவன் வரான். அவனை இவ பார்த்த உடனே கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஓங்கி அரைஞ்சிடறான். அவள் அரைஞ்ச உடனே அவன் கண்ணிலிருந்து தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருங்க. அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கையில் இருக்கிற பாக்ஸ் எடுத்து அவகிட்ட நீட்டுவான். அவள் அந்த பாக்ஸை பார்ப்பான். கொஞ்ச நேரத்தில் அவளும் அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பாக்ஸில் இப்படி எழுதியிருக்கும்: இந்த நாளுக்காக தான் நான் காத்திருந்தேன். இன்று உன்னுடைய பிறந்த நாள். என் முழு மனதோடு உனக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். உனக்கு பிடித்த கலரில் சுடிதார் ஒன்று வாங்கி வந்திருக்கின்றேன். ஏற்றுக்கொள்வாய் என. சுடிதாரை மட்டுமல்ல, என்னையும் கூடத்தான் அப்படின்னு முடியுங்க. அவ சொல்ல நினைச்சத அவன் சொன்னதும் அவ கண்ணீரோடு அவனை கட்டி பிடிச்சி முத்தமிடுவா. நேரம் ஆயிடுச்சுன்னு கத்திக்கிட்டு இருந்த டிரைவரு அவங்க காதலை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிடுவார்.